வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வர இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு பல்லாவரம் மற்றும் குன்னம் ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்சி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தன் தலைமையில் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வேட்பாளர்களை அறிவித்தார். அதன்படி பல்லாவரம் தொகுதி வேட்பாளராக சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் வி. வெங்கடேசன், குன்னம் தொகுதி வேட்பாளராக திருமதி சரண்யா அன்பழகன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டனர். இவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளனர். இதுகுறித்து ரவி பச்சமுத்து அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: அரசியலை வழிநடத்தி இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கவே நான் நேரடியாக போட்டியிடவில்லை. எப்போதும் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ளதால் எங்கள் வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று அவர் கூறினார். மேலும் பேசிய அவர், எங்கள் கட்சி ஒரு சுயம்பு கட்சி. இந்த முறை ஏற்கனவே மக்களவையில் இடம்பெற்றுள்ளோம். இப்போது சட்டமன்றத்திலும் இடம்பெறுவோம். சட்டமன்றத்தில் இடம்பெற்றவுடன் ஊழலுக்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிப்போம். அதிமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவும், மக்களுக்கு தொகுதிகளில் தேவையானவற்றை செய்து கொடுக்கவும் பாடுபடுவோம் என்று அவர் கூறினார்.